வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show. இன்னைக்கு டிஃபரண்ட் செக்மெண்ட், டிஃபரண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட நம்ம டாக்டர் அண்ட் பியூட்டிஷியன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க ஷோக்கு போலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஹெல்த் செக்மெண்ட். அதுல நம்ம பார்க்க போறது பிரஸ்ட் ஆர்குமெண்டேஷன். அதை பத்தி பேசுறதுக்காக டாக்டர் கிருத்திகா ரெடியா இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு அழகு கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு, தட் இஸ் பிரஸ்ட், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த பெண்ணுக்கு ஒரு ஃபெமினிசம்க்கான ஒரு சிம்பிள் வந்து இந்த பிரஸ்ட். ஸோ என்ன தான் காஸ்மெட்டிக்காக அப்பீலிங்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் பெனிஃபிட்டும் இருக்குது. பட் சில பேருக்கு வந்து அவங்க பாடிக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக கரெக்டான சைஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அழகு என்ஹான்ஸ் பண்ணுது. பட் ஆனால் வந்து சில பேருக்கு அவங்க ஷோல்டர் ஒரு ஹிப் இந்த ரெண்டு பாடிக்கும் ப்ரொபோர்ஷனேட் தராமல் சம்டைம்ஸ் மார்பு சின்னதாக இருக்கலாம், இல்லை ரொம்ப பெருசாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களோட அழகு வந்து அதனால் பாதிக்கப்படுது. நிறைய பெண்களுக்கு வந்து சிறிய மார்புகள் இருக்கனால அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அது மாதிரி சொல்ல முடியாமல் ஒரு மன அழுத்தம், இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்குமே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு. பொதுவாக இந்த மார்பு சின்னதாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் அவங்க ஹார்மோன்ஸ், தட் இஸ் ஈஸ்ட்ரோஜனாக இருக்கட்டும் ப்ரொஜெஸ்ட்ரான், இது ரெண்டுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஃபார் த ஃபீமேல். இவங்க ரெண்டும் பேலன்ஸாக இருந்தால் தான் வந்து ஒரு பிரஸ்டோட டெவலப்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும்போது சம்டைம்ஸ் மார்பகம் சின்னதாக இருக்கலாம், இல்லை ரொம்ப பெருசாக கூட வரலாம். ஸோ இந்த சின்னதாக இருக்கிறவங்க வந்து ஒரு ஹெரிடிட்ரியாக கூட இந்த மாதிரி ரீசன்ஸ் உள்ளவங்க இந்த மாதிரி ஃபேமிலியிலே இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்க வந்து இன்னும் நல்லா இன்னும் நல்லா பெருசாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்குமே, இல்லை சம்டைம்ஸ் பிரஸ்ட்டே இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட் செஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஒரு பெண்ணுக்கான அழகு கூட நமக்கு இல்லை அப்படின்றது ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும். ஒரு ஆஃபீஸ் போனால் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. அவங்க வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் போடும்போதோ இல்லை வந்து ஒரு இந்தியன் க்ளோத்ஸ் போடும்போதோ அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ட்ரெஸ்ஸோட அட்ராக்டிவ்னஸ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஏக்கம் இருக்கவங்களுக்குலாம் வந்து டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு சின்னதாக இருக்க மார்பை அவங்க வந்து கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணி பெருசாக்கலாம். ஸோ இந்த பிரஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிரஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய க்ரீம்ஸ்னால் பண்ண முடியுமா, நான் சர்ஜிக்கலாக பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிறைய ஒரு ஆப்ஷன்ஸோடு வருவாங்க எம்மக்கிட்ட. ஸோ பட் த ட்ரூத் இன் ரியாலிட்டி இஸ் நம்ம வந்து ஒரு க்ரீம்னாலேயோ இல்லை வந்து நான் சர்ஜிக்கலாக நம்ம வந்து பிரஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ண முடியாது. டெஃபினட்டாக ஒரு சர்ஜரினால தான் இந்த பிரஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண முடியும். இந்த பிரஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது இப்போது. ஒன்று வந்து இம்ப்ளான்ஸ், சர்ஜிக்கல் இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஃபாரின் பாடி, நம்ம ஃபாரின் பாடி ஜஸ்ட் இந்த ஷேப் ஆஃப் த பிரஸ்ட் நமக்கு தகுந்தாப்புல ஷேப் தந்து நமக்கு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து பிரஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறது. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் ட்ரான்ஸ்ஃபர். தட் இஸ் நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டே, தட் இஸ் தேவையில்லாத இடத்துல லைக் வயிறில் நிறைய ஃபேட் இருக்கோ இல்லை தைஸில் நிறைய ஃபேட் இருக்கோ, அந்த மாதிரி ஃபேட்டே நம்ம லைப்போசக்ஷன் ப்ரொசீஜர் மூலமாக அதை எடுத்து நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம அந்த ஃபேட்டை வந்து நம்ம பிரஸ்ட்டுக்கு கொடுக்கும்போது நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலாம், ஷேப்பும் கொடுக்கலாம் நல்லா. ஸோ இந்த 2 ப்ரொசீஜர் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கிற பிரஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு. ஸோ அதில் முதலாக இருக்கிறது வந்து இம்ப்ளான்ஸ். இந்த பிரஸ்ட் இம்ப்ளான்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பிரஸ்ட் இம்ப்ளான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம காலங்காலமாக வந்து இம்ப்ளான்ஸ் வந்து நிறைய இம்ப்ளான்ஸ் இருக்குது. ஒரு செலைன் ஃபில்ட் இம்ப்ளான்ஸ், தட் இஸ் சால்ட் வாட்டர் உள்ள இம்ப்ளான்ஸ். இப்போ வந்து சிலிகான் ஃபில்ட் இம்ப்ளான்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ அது வந்து நம்ம ஆஸ் வி க்ரோயிங் ஆல்சோ டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவிங். ஸோ இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட் இம்ப்ளான்ஸ்லாம் வந்திருக்கு, தட் இஸ் டெக்ஸ்சர்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்மூத் இம்ப்ளான்ஸ். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி இம்ப்ளான்ஸ். தட் இஸ் தே ஹேவ் வெரி டியூரபிள், வெரி ஸ்டேபிள், நமக்கு வந்து எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் இருக்கிறதுக்கு. தென் த டெக்ஸ்சர், தட் இஸ் த லேயர் ஆஃப் த இம்ப்ளான்ட் இஸ் ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் டெக்ஸ்சராக இருக்கிறனால நமக்கு வந்து இந்த ஸ்கார் டிஷ்யூ அந்த பிரெஸ்ட்டை சுற்றி ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு வந்து அந்த மொபிலிட்டி இதெல்லாம் வந்து எக்ஸஸாக இல்லாமல் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி லேட்டஸ்ட் இம்ப்ளான்ஸாக நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த இம்ப்ளான்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வரும். ஸோ வென் யூ கோ ஃபார் அ கன்சல்ட், இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து எங்ககிட்ட வரும்போது நாங்கள் வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 கன்சல்டேஷன்ஸ் உங்கள்கிட்ட கொடுப்போம். என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, எந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், எவ்வளோ இம்ப்ளான்ட்டோட சைஸ் என்ன இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்,
உங்கள் பாடிக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக எந்த சைஸ் கரெக்டாக இருக்குன்றது கூட நாங்கள் வந்து ஒரு ட்ரையல் மூலமாக நான் உங்களுக்கு போட்டு காமிக்கலாம். ஸோ இந்த ட்ரையல், இந்த கன்சல்டேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ராப்ரியேட் இம்ப்ளான்ட் சைஸ், தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி எம்எல், அந்த எம்எல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து தென் வி ப்ரொசீட் ஃபார் த சர்ஜரி. இப்போ வந்து இந்த இம்ப்ளான்ட்ஸுன்றது வந்து இட்ஸ் பிகம் லைக் வெரி ஈஸி, வெரி சேஃப். அதனால் இப்போ நிறைய பேர் வந்து தே டூயிங் இட் ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு போகிறாங்க. ப்ளஸ் நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது ஹிண்டரன்ஸாக இருக்குமா அப்படின்றது கூட நிறைய பேருக்கு ப்ராப்ளம். ஸோ இந்த பிரெஸ்ட் இம்ப்ளான்ட்ஸ் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் பீன் அ வெரி டிபேட்டபிள் திங். ஸோ பட் கண்டிப்பாக பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம். பட் ஆனால் சம்டைம்ஸ் அந்த ஃபீடிங் அப்போது கொஞ்சம் இன்ஃபெக்ஷனோ இல்லை கொஞ்சம் என்கார்ஜ்மெண்ட் வரதுக்கான பிரெஸ்ட் இம்ப்ளான்ட்ஸ் போட்டிருந்தா சான்சஸ் ஜாஸ்தி. பட் அதர்வைஸ் ஃபீடிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி பாசிபிள். சம்டைம்ஸ் பிகாஸ் ஆஃப் த சர்ஜரி சம்டைம்ஸ் இந்த நிப்பிள் சென்சேஷன் கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகலாம். ஸோ அதனால் கூட சம்டைம்ஸ் ஃபீடிங் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் 80 to 90% ஆஃப் த டைம் உங்களால் ஃபீட் பண்ண முடியும். அடுத்தது வந்து நீங்கள் கன்சல்டேஷன் வரும்போது உங்களுக்கு கரெக்டான சைஸ், உங்களுக்கு கரெக்டான தட் இஸ் சைஸ் எம்எல் ஆஃப் த இம்ப்ளான்ட்ஸ், வாட் இஸ் த ஷேப், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறது, அதை பொறுத்து நாங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் தென் வி வில் ரெக்கமெண்ட் யூ ஃபார் சர்ஜரி. திஸ் சர்ஜரி ஃபார் பிரெஸ்ட் இம்ப்ளான்டேஷன் இது வந்து இட்ஸ் அ வெரி ஈஸி சர்ஜரி. இட்ஸ் அ டே கேர் சர்ஜரி. தட் இஸ் நீங்கள் காலையில் வந்துட்டு ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு ஈவினிங் ரெக்கவர் ஆகி நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட ரொம்ப நாள் ஸ்டே பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஹாலிடே கூட போகும்போது கூட நீங்கள் வந்து யூ கேன் டூ திஸ் இம்ப்ளான்ட். அண்ட் ஸோ அவ்வளோ சிம்பிள் ஆகிடுச்சு இந்த ப்ரொசீஜர். ஸோ இது வந்து பெரிய மயக்கம் கொடுத்து தான் பண்ணணும்னு கூட இல்லை. இப்போல்லாம் வந்து மோஸ்ட்டாக செடேஷன் அனஸ்தீஷியான்னு சொல்லுவோம். தட் இஸ் நாங்கள் வாயில் டியூப் போடாமல், தட் இஸ் ஒன்லி கிவிங் மெடிசன்ஸ் த்ரூ யர் ஐவி. ஸோ அது மூலமாக வந்து யூ வில் நாட் ரிமெம்பர் வாட் எவர்ஸ் ஹேப்பன். பட் உங்களுக்கு பெயின் எதுவுமே தெரியாது. ஸோ ஈஸி ரெக்கவரி, ஃபாஸ்டர் ரெக்கவரி, நாட் மச் ஆஃப் வாமிட்டிங். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து ரொம்ப நேரம் அந்த ப்ரொலாங் அனஸ்தீஷியா இல்லாமல் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் த சேம் டே நீங்கள் வீட்டுக்கு கூட போகலாம். தென் இன் ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் 2 to 3 hours நீங்கள் நார்மல் ஃபுட் சாப்பிட்லாம். ஸோ யூ கேன் ரெஸ்யூம் டு யர் நார்மல் ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் வந்துருச்சு. அதேமாரி இந்த இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் அபவுட் 1 hour மேக்ஸிமம். அண்ட் தென் போஸ்ட் ஆப் கேர் என்ன, அதுக்கு முன்னாடி காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எனி சர்ஜரி ப்ரொசீஜர் இஸ் கன்சர்ன் அனஸ்தெட்டிக் ரிஸ்க்ஸ் ஆர் தேர். இன்னொன்று வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். இஃப் யூ நாட் க்ளீன் ஆர் இஃப் எனி இன்ஃபெக்ஷன், இஃப் யூ இம்யூன் சிஸ்டம் இஸ் புவர் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் நிறையா இருக்குது. அது இல்லைனா ப்ளீடிங் வரலாம் ஆப்ரேட் பண்ண சைட்லேருந்து. சம்டைம்ஸ் பிகாஸ் ஆஃப் த வேரியேஷன் ஆஃப் த blood pressure sometimes you can have bleeding. ஸோ இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 1 week நீங்கள் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வரும். பட் யூ கேன் டூ யர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுற மாதிரி வரும். பட் இந்த ஆஃபீஸ் போகிறது எல்லாமே 1 week அப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் ரெஸ்யூம் டு யுவர் ஆஃபீஸ் ஒர்க். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு யூ வில் ஹாவ் எ டைனி ஸ்கார் அண்டர் த breast. ஸோ இந்த breast scar is about like 5 centimeters under the breast. ஸோ உங்களுக்கு வந்து நேராக பார்க்கும்போது தெரியாது. பட் மேபி if somebody lifts the breast then maybe ஒரு thin line scar தெரியும். ஸோ as far as the breast implantation procedure is concerned, it's completely safe procedure. அதனால் a lot of people are coming and doing it, and best quality implants are available. So it is definitely recommended for a lot of people who need this surgery. ஸோ நேர்களே இன்றைக்கி நம்ம வந்து breast augmentation, that is இம்ப்ளான்ட்ஸ் மூலமாக எப்படி ஆக்மெண்ட் பண்ணலான்றதை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து இன்னொரு மெத்தட், தட் இஸ் ஃபேட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் மூலமாக நம்ம இந்த பிரெஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் எப்படி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். நன்றி நேர்களே. எல்லா பெண்களுக்கும் வர பிரச்சனை தான் இது ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை சரி பண்ணிடலாம். அதை பத்தின ஒரு அழகான விழிப்புணர்வை நம்ம டாக்டர் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நம்புறோம். இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. அடுத்த செக்மெண்ட் பியூட்டி செக்மெண்ட்ல இருக்கும். இந்த செக்மெண்ட்ல நம்ம இன்னைக்கு கத்துக்க போறது 8 ஸ்டெப் ஃபேஷியல். இதை சொல்லி தரதுக்காக நம்ம பியூட்டிஷியன் வசந்தரா ரெடியா இருக்காங்க. ஸ்டெப்பா ஏறி கத்துப்போம் வாங்க. இன்றைக்கி நம்மளோட ஸ்டூடியோவில் இருக்கிறவங்க ரீனாவோட ஃபேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டேன் ஆயிருக்கு. ஏன்னா வெயிலில் போயிட்டு வரதுனால அவங்களுடைய ஸ்கின் டேன் ஆயிருக்கு. அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேஷியல் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே தான் அவங்களுக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம செய்ய போகிறது 8 ஸ்டெப் ஃபேஷியல். ஒரு படியாக பாருங்கள்.
8 ஸ்டெப் ஃபேஷியலில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் செய்ய போகிறது கிளென்சர். இது ஒரு ஒயிட்னிங் ஃபேஷியல். இப்போது ரீனாவோட ஃபேஸ் கொஞ்சம் டேண்டாக இருக்கிறதுனால அவங்களுடைய ஸ்கின்க்கு ஒயிட்னிங் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது கிளென்சர். இந்த மாதிரி ஒயிட்னிங் கிளென்சர், ஒயிட்னிங் ஃபேஷியலில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நார்மலாக இதில் இருக்கிறது வந்து மல்பெரி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட், இல்லைன்னா சில வேளைகளில் லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், அதிமதுரம் அப்படின்னு சொல்கிற லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், கியூக்கம்பர், சாஃப்ரன், இந்த மாதிரி ஸ்கின்னை கூல் டவுன் பண்ணக்கூடியது எல்லாமே ஒயிட்னிங் ஃபேஷியலில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது ஒயிட்னிங் கிளென்சர். ஃபுல் ஃபேஸ்லேயும் நான் கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணுறேன். அவங்களுடைய ஐ மேக்கப்பையும் இதாலேயே நம்ம ரிமூவ் பண்ணுறோம். கிளென்சரை தொடச்சிடலாம். வெயிலில் போயிட்டு வந்ததுனால ஏற்பட்டிருக்கிற டர்ட், டஸ்ட், பொல்யூஷன் எல்லாமே வந்துடும். கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஐஸில் இருக்கிற மஸ்காரா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துடலாம். செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம யூஸ் பண்ணுறது என்சைம் பவுடர். என்சைம் பவுடர் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்க்ரப் மாதிரி. ஸோ இந்த என்சைம் பவுடரை ஒரு பேக் மாதிரி அவங்களுக்கு போட போகிறோம். தேர்ட் ஸ்டெப்பான டோனர், அதை வந்து நான் இதில் கலந்துக்கிறேன். என்சைம் மாஸ்கையும் டோனரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேணுன்ற அளவு வாட்டர் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அவங்க ஃபேஸில் நான் யூஸ் பண்ணுறது என்சைம் மாஸ்க். என்சைம் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறது பப்பாளியிலேருந்து எடுக்கிறது. ஸ்கின்னை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போல்லாம் என்சைம் பவுடர் தான் ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரப் பண்ணும்போது சில வேளைகளில் ஸ்கின் ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பப்பாயாலேருந்து எடுக்கிற இந்த என்சைம் பவுடரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு பப்பாளி ரொம்ப நல்லது. நல்ல ஒரு பிரைட் எஃபெக்ட் கிடைக்கும். வாரத்தில் 1-2 நாள் நம்ம பப்பாளி கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபேஸில் பப்பாயா வித் மில்க் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பிரைட்னஸை பார்க்க முடியும். pieces of cotton cold waterல dip பண்ணி அவங்க கண்ணு மேல வைக்கணும். என்சைம் மாஸ்க் போட்டு டைம் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம வைப் ஆஃப் பண்ணிடுறோம். ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் போதும்.
என்சைம் மாஸ்க் வந்து மேலாக உள்ள இறந்த செல்கள் எல்லாம் எடுக்கிறதுக்கு. நம்ம மைல்டாக ஸ்கின்னை ட்ரீட் பண்ணுறோம். ரொம்ப ரஃப்பாக ஸ்க்ரப் பண்ணாமல் ரொம்ப மைல்டாக ட்ரீட் பண்ணுறோம். நோஸில் மேலே பிளாக் ஹெட்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் அது கம்ப்ளீட்டாக வந்துடும். ஃபோர்த் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது ஒயிட்னிங் ஜெல். இதில் வெள்ளரிக்காய் சாறு, அலுவேரா ரெண்டும் கலந்தது. இவங்க ஸ்கின்னுக்கு வேணுன்ற அளவு ஒயிட்னிங் ஜெல் நம்ம எடுத்துருக்கோம். இந்த ஜெல் அவங்களுடைய ஸ்கின்னை ரொம்ப ஹீல் பண்ணும். கருமை ஏற்பட்டவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கூலாக இருக்கும். அந்த ஜெல் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப கூலாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண போகிறது கேல்வானிக் அப்படின்னு சொல்கிற ஒரு கருவி. இது கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஜெல்லோடைய எஃபெக்ட் எல்லாமே நல்லா அவங்களுடைய ஸ்கின்குள்ளே போகும். நம்ம போடுற இந்த ஒயிட்னிங் ஜெல்லோட பெஸ்ட் எஃபெக்ட் தெரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு கருவியால் நம்ம செய்யணும். ஜஸ்ட் 2 to 3 minutes இதால் நான் கொடுக்குறேன். ஃபிஃப்த் ஸ்டெப், ஃபேஷியலோட 5th ஸ்டெப், க்ரீம் யூஸ் பண்ணுறேன். போட்ட மாதிரி அவங்களுடைய ஸ்கின்னுக்கு தேவையான அளவு க்ரீம் எடுத்து ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணுவேன். ஜெல்லு நான் வைப் பண்ணாமே அது மேலே அந்த க்ரீம் அப்ளை பண்ணி அவங்களுக்கு நல்ல மசாஜ் கொடுக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா க்ரீம் எல்லாம் அவங்களுடைய ஃபேஸ்லேருந்து வைப் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அடுத்ததாக நம்ம போட போகிறது ஃபேஸ் பேக். இவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டீம் பண்ண போகிறதில்ல. ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ஸ்க்ரப், ஸ்டீம் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நரிஷ்மெண்ட் மட்டும் வேணும் அப்படின்றதுனால ஒன்லி அந்த மசாஜ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒயிட்னிங் மாஸ்க். இப்போ நான் போடுறது ஒயிட்னிங் மாஸ்க். இது முன்னாடி சொன்ன மாதிரி மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் அதெல்லாம் இதில் இருக்குது. அவங்களுடைய ஸ்கின்னை நல்லா கூல் டவுன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல கலர் டிஃப்ரென்ஸையும் நம்ம பார்க்கலாம். செவன்த் ஸ்டெப்பாக இந்த மாஸ்க் போட்டிருந்தோம். இந்த மாஸ்க் இப்போ நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு, ட்ரையும் ஆகிடுச்சு. அதனால் இப்போ எடுக்க போகிறோம் அந்த மாஸ்க்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பீல் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ்க்கு ஓப்பன் அப் பண்ணி பார்க்கலாம்.
ஃபேஸ் அப்படியே வந்திருக்கு. ஒரு மோல்டு மாதிரி அவங்க ஃபேஸ் அப்படியே நம்ம எடுத்திருக்கோம். ஃபேஸில் இருக்கிற எல்லா டெட் ஸ்கின், வேண்டாத அவங்களுடைய பிளாக் ஹெட்ஸ் நோஸில், அது எல்லாமே இதில் வந்திருக்கு. இந்த மாஸ்க் போடும்போது அப்படியே அவங்களுடைய ஃபேஸ் மாதிரி அது கம்ப்ளீட் மோல்டு மாதிரி வர்றதுனால ஃபேஸ் நல்ல டைட் ஆகும். அதனால அவங்களுடைய ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல லிஃப்ட் கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஏஜ் குரூப் வேணால் இது செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் ஒயிட்னிங் ஆகிருக்கு, நல்ல ஸ்கின் கலர் லைட்டன் ஆகிருக்கு. ஃபைனலாக நம்ம SPF க்ரீமை யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நான் யூஸ் பண்ணுறது சன்ஸ்க்ரீன். ஜஸ்ட் கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் இருந்தால் போதும். ஸ்கின் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போது முதல்ல அவங்களுடைய ஸ்கின் ஹெல்த்தியாக இருந்தது, ஆனால் இப்போ ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா பிரைட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணலாம் போகும்போது, வெளியில் போகும்போதெல்லாம். இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை மந்த்லி ஒன்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். சன்ஸ்க்ரீன் நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வெளியில் போகும்போது வெயில் பட்டாலும் அவங்களுடைய ஸ்கின் கருக்காமல் இருக்கும். இது டெய்லியே கூட, சன்ஸ்க்ரீனை டெய்லியே கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட்னிங் ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறம் ரீனாவோட ஃபேஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் ரொம்ப பிரைட்டாகவும் தெரியுது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் ரீனாவோட ஃபேஸை நம்ம பார்த்துருந்தோம். கொஞ்சம் டேன் ஆயிருந்தாங்க, அவங்களுடைய ஸ்கின் ஹெல்த்தியாக இருந்தது, ஆனால் கொஞ்சம் டேன் ஆயிருந்தாங்க. இந்த ஃபேஷியல் செஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் நல்ல லிஃப்ட் ஆகிருக்கு, நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் இருக்குது அவங்களுடைய ஸ்கின்னில், நல்ல ஒயிட்டனிங்கும் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஒரு புது விதமான ஃபேஷியலை இன்னைக்கு நம்ம பியூட்டிஷியன் வசுந்தரா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பா நீங்க எல்லாம் வீட்ல ட்ரை பண்ணுவீங்க நாங்க நம்புறோம். இந்த செக்மெண்டோட இன்னைக்கு எபிசோட் ரொம்ப ரொம்ப அழகா முடியுது. இதே மாதிரி நாளைக்கும் உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, it's me signing off, VJ Aishu. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.